சென்னை வியாசர்பாடி பணிமனையில் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடத்துனர்கள்தான் அரசு போக்குவரத்து துறையின் அடிநாதம். அவர்களை தனியாக சந்தித்து அவர்களின் வரவேற்புடன் இந்த விழா மேடைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். மின்சார பேருந்து திட்டத்தின் மூலம் சென்னையை ஒரு நவீன சுற்றுச்சூழலுக்கு உகந்த நகரமாக மாற்றுவதற்கு மற்றொரு மைல்கல்லாக அமையவுள்ள மகத்தான நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சமூக நீதி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். 20 லட்சம் பிள்ளைகளின் வயிற்றுப்பசி ஆற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற நாட்டிற்கே முன்னுதாரணமான திட்டங்களின் வரிசையில் பிரதான இடம் பிடித்துள்ளது மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டம். விடியல் பேருந்து பயணம் திட்டம் தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று உரையாற்ற மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அகர்வால் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். விடியல் பயண திட்டத்தில் இன்று வரை 720 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை வலுவாக்கியுள்ளனர். அத்தகைய சிறப்பான திட்டம் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சி என்றால் வளர்ச்சி. அதன் அடையாளமாய் ஒவ்வொரு இருக்கைக்கும் சார்ஜிங் பாயிண்டுகள், பயண பாதையை காட்டும் தொடுதிரை வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற அமைப்பிலான கட்டமைப்பு என நவீன வசதிகளை கொண்டுள்ளது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ள மின்சார பேருந்துகள். இது பற்றிய சிறப்பு காணொளி இப்போது உங்கள் பார்வைக்கு. நமது சென்னை மாநகரில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது நமது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம். முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு பேருந்து போக்குவரத்து நாட்டுடைமையாக்கப்பட்டு 1972ஆம் ஆண்டில் சென்னை மாநகரில் பல்லவன் போக்குவரத்து கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பின்னர் 2001ஆம் ஆண்டில் மாநகர போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3233 பேருந்துகள் சென்னை மாநகர் புறநகர் பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான பயண அனுபவத்தை வழங்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் தமிழ்நாடு அரசு பயணிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி பயணம் செய்வதற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரு பேருந்து முழுமையாக சார்ஜ் செய்ய சராசரியாக இந்த மின்சார பேருந்தில் மாற்றுத்திறனாளி பயணிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி பயணம் செய்வதற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரு பேருந்து முழுமையாக
முழுமையாக சார்ஜ் செய்ய சராசரியாக 2 மணி நேரம் ஆகும். மேலும் முழுமையாக சார்ஜிங் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும். இந்த மின்சார பேருந்து சேவை முதல் கட்டமாக வியாசர்பாடி பணிமனையிலிருந்து இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் மின்சார பேருந்துகள் இயக்கத்திற்கு ஏற்ற வகையில் சார்ஜிங் பாயிண்டுகள், பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டடம், பணியாளர்களுக்கான ஓய்வறை, புதிய மின்மாற்றிகள், தீயணைப்பு பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்டு 47 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனை கட்டப்பட்டுள்ளது. வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களை பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம். தற்போது இதனை திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் சென்னையில் பெரும்பாக்கம், பூந்தமல்லி, மத்திய பணிமனை, தண்டையார்பேட்டை 1 ஆகிய மேலும் 4 இடங்களிலும் இதே போன்ற பேருந்து பணிமனைகளை திராவிட மாடல் அரசு விரைவில் திறந்து வைக்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையிலும் பயணிகளுக்கு நவீன வசதிகளை அளிக்கும் வகையிலும் முதற்கட்டமாக தற்போது 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பேருந்துகளுடைய எரிபொருள் இயக்க செலவுகளை குறைக்கும் வண்ணம் சென்னையில மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வியாசர்பாடி பணிமனையிலிருந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சென்னையை பொறுத்தமட்டில் சென்னை மற்றும் புறநகர் பயணிகளுடைய வசதிக்காக மாநகருடைய 32 பணிமனைகளில் இருந்து 3454 பேருந்துகள் 700 வழித்தடத்துல மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது. சாதாரண கட்டண பேருந்துகள், டீலக்ஸ் பேருந்துகள் என இயக்கப்படக்கூடிய பேருந்துகள்ல ஒரு நாளைக்கு 28.70 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொள்வதாக தரவுகள் சொல்கின்றன. நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய டீசல் விலை உயர்வு காரணமாக பேருந்துகளுடைய இயக்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழலில் சுற்றுச்சூழல் மாசுபாடும் அதிகரித்து வருகிறது. இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் சென்னை மாநகர 45 வழித்தடங்கள்ல மின்சார பேருந்து சேவை என்பது இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர 400 ஏசி அல்லாத மின்சார பேருந்துகளும் 255 ஏசி மின்சார பேருந்துகளும் என 625 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்ய ஒப்பந்த புள்ளி என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாநகரில் 208 கோடி மதிப்பீட்டில் 120 புதிய மின்சார பேருந்து சேவையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வியாசர்பாடி பணிமனையில தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் வியாசர்பாடி பணிமனையில பணியாளர்களுக்கான ஓய்வறை, பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டடம் உள்ளிட்ட 47.50 கோடி ரூபாய் செலவுல புதுப்பிக்கப்பட்ட அந்த கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். சென்னையில மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், அதே போல் பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை ஆகிய 5 பணிமனைகள்ல
சார்ஜிங் பாயிண்டுகள் அமைத்து மின்சார பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கின்றன. மின்சார பேருந்துகளை பொறுத்தமட்டில் 240 கிலோவாட் சார்ஜ் செய்தால் 45 நிமிடங்கள்ல 2 பேருந்துகளுக்கு முழுவதுமாக சார்ஜ் செய்ய முடியும் என்ற ஒரு சூழல்ல 200 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சார்ஜிங் பாயிண்டுகள் அமைக்கப்பட்டு பேருந்துகள் என்பது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. டீசல், சிஎன்ஜி உள்ளிட்ட மற்ற வகை பேருந்துகளை காட்டிலும் 200 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்வதால 3533 ரூபாய் முதல் 5000 வரைக்கும் எரிபொருள் செலவுல மிச்சம் ஏற்படும் என இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே தாழ்த்தள பேருந்துகள்ல இருப்பது போல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏறுவதற்கான சாய்தள வசதி, தனி இருக்கை, சிசிடிவி கேமரா கண்காணிப்பு, ஜிபிஎஸ் உதவியோடு அடுத்த பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி, வேக தடைகளுக்கு ஏற்றவாறு பேருந்துகள் உயரத்தை உயர்த்தக்கூடிய வசதி, சீட் பெல்ட், சார்ஜ் மற்றும் அவசரகால பொத்தான்கள், ஓட்டுநர் எளிதில் பேருந்துகளை இயக்குவதற்கு பல்வேறு வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது பிராட்வேயில் இருந்து பூந்தமல்லி, கிளாம்பாக்கம், செங்குன்றம், திருநின்றவூர், தாம்பரம், பெரும்பாக்கம், குத்தம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கும், கிளாம்பாக்கத்தில் இருந்து சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி, அதேபோல் திருவான்மையூரில் இருந்து சிறிசேரி என 45 வழித்தடங்கள்ல மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த ஒரு சூழல தற்போது வியாசர்பாடி பணிமனையில் இருந்து 11 வழித்தடங்கள்ல பிரதானமாக இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 12 ஆண்டுகள் பேருந்துகளை பராமரித்து இயக்குவது, உட்கட்டமைப்பை ஏற்படுத்துவது, ஓட்டுநர் அடிப்படையில பணியமர்த்தி மின்சார பேருந்துகளை இயக்குதல் உள்ளிட்ட ஒப்பந்ததாரர்களுடைய பணியாக இருந்து வருகிறது. ஒப்பந்ததாரருக்கு கிலோமீட்டருக்கு குளிர்சாதன வசதி இல்லாத மின்சார பேருந்துக்கு ரூபாய் 77.16 வரையிலும், அதேபோல் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளுக்கு 80.86 வகையிலும், தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனமான மாநகர போக்குவரத்து கழகத்தின் பங்களிப்போடு இந்த பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வியாசர்பாடி பணிமனைக்கு வருகை தரக்கூடிய ஒரு சூழல வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஒரு உற்சாக வரவேற்பை அளிச்சிருந்தாங்க. எம்கே நகர் பகுதி முழுவதும் திரண்டிருந்த பொதுமக்கள் வழிநெடுகிலும் இருபுறங்களிலும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் காரில் இருந்து இறங்கி முதலமைச்சர் பொதுமக்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை மாநகரில் முதன்முறையாக அந்த மின்சார பேருந்து திட்டத்தை முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.